இன்னைக்கு காலையில் அதாவது தொடர்ந்து தீபாவளியிலேருந்து ஒரு பெருமழை அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் 2 நாட்கள் ஒரு ஓய்ந்திருந்த நிலையில் தொடர்ந்து இப்போ மழை அதிகமாயிருக்கு. சென்னையில் அது குறிப்பாக சென்னையுடைய வேளச்சேரி, கிண்டி, பெருங்குடி போன்ற பகுதிகளில் மழை பெஞ்சா அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சமே அதிகமாக இருக்குது. இப்போது அது குறித்த பல செய்திகளோடு நம்முடைய செய்தியாளர் சாரதா அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்கலாம். நிச்சயமா. சாரதா வணக்கம். நீங்க எங்க இப்ப இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய மழை நிலவரம் பற்றி சொல்லுங்க. அங்க நிறைய கூட்டமா இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது. அங்க என்ன மாதிரியான சூழல் நிலவுது? நான் தற்போது மத்திய கைலாஷ் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்று மாலை இந்த இடத்தில் இந்த முக்கியமான சாலை சந்திப்புல ஒரு திடீர்னு பள்ளம் ஏற்பட்டுருச்சு. இங்க இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாயில அடைப்பு ஏற்பட்டு அது வெடித்து அதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய சாலையில் திடீர் பள்ளமானது ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைன்றது இந்த மழை காலத்துல இந்த இடத்துல மட்டும் இல்லாம சமீபத்துல வேளச்சேரி, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சிவசாமி சாலை, அப்புறம் நேத்தே கூட கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சாலையிலும் கூட சாலைகளில் திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கான முக்கிய காரணமாக அது குறிப்பாக அடையார் பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பள்ளங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதற்கான முக்கிய காரணமாக பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்கள் எல்லாமே 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்டது. மக்கள் தொகைக்கு ஏற்ப கழிவு நீரின் அளவும் அதிகமாயிருக்கும். ஆனா அதற்கு ஏற்ப கழிவுநீர் குழாய்கள் இங்கு மாற்றப்படவில்லை. சோ அடிப்படையாக இந்த பிரச்சனை இருப்பதன் காரணமாக மழை காலங்களில் இங்க இந்த கழிவுநீர் அதிகமாக போகும்போது அங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய் வெடித்து அதற்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளம் மத்திய கைலாஷ் சந்திப்பில் இருக்குது. இந்த பள்ளம் நேற்று ஒரு சுமோ வண்டி ஒரு வாகனம் சந்திப்பில் இருக்குது. இந்த பள்ளம் நேற்று ஒரு சுமோ வண்டி ஒரு வாகனம் ஒன்று இந்த செல்லும் போது திடீரென்று பள்ளம் ஏற்பட்டு சத்தம் கேட்டு அருகில் இருப்பவர்கள் பக்கத்தில் இதனை கொஞ்சம் அப்புறப்படுத்தி இந்த பேரிகேட் எல்லாம் போட்டு தடுத்து வச்சிருந்தாங்க. இன்று காலை சென்னை குடிநீர் வாரிய பணியாளர்களும் அதிகாரிகளும் இங்கு இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திருக்காங்க. இது இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய் மொத்தமா மாத்தினாதான் இந்த பிரச்சனை சரியாகுன்றதுக்காக ஜேசிபி இந்த வாகனங்கள் இதெல்லாம் கொண்டு இந்த மீட்பு பணிகள் இந்த இடத்துல ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான சாலை. இது எல்லா ஐடி கம்பெனிகளுக்கும் போகக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய சாலை, புதுச்சேரிக்கு செல்லக்கூடியவர்களும் பயன்படுத்தக்கூடிய சாலை, சென்னையிலிருந்து வெளியேறுபவர்களும் பயன்படுத்தக்கூடிய சாலை. அதனால இங்க கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று மாலை முதலே இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்று மீட்பு பணிகள் ஆரம்பித்திருப்பதால் இன்னும் அதிகமான இடம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் தேவை சாலையில் இருந்து. அதனால் இன்னும் போக்குவரத்து நெரிசல் இன்னும் போக போக அதிகமாகவே இருக்கும் என்றே தோன்றுகிறது. சாரதா, அதாவது இது முக்கிய சாலை அப்படின்னு நீங்க பதிவு பண்ணீங்க. இந்த முக்கிய சாலையில இந்த குண்டு விழுந்திருக்குது. இதுக்கான அரசு என்ன மாதிரியான துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? இந்த போக்குவரத்துல ஏதேனும் பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதாங்க? இது ஏற்கனவே குறிப்பிட்டது போல அடையார் சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் வெளியூர் செல்பவர்களுக்கும் இது முக்கியமான சாலையாக இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்று காலை போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க இந்த வழியாக போய் வருகிறவர்கள் குழந்தைகள் கூட எட்டி பார்த்து கீழே விழுந்துடக்கூடிய அபாயம் இருக்கிறது. எல்லாவற்றையுமே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நிலவுவதால் இதையும் இன்னும் மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் உள்ளே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த அபாயத்தை தடுப்பதற்காக இங்க போலீஸ் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக இங்க இருக்கக்கூடிய குழாயை முற்றிலுமாக அகற்றி புதிய குழாய் தான் போட வேண்டியுள்ளது. புதிய குழாயும் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்க இருக்கக்கூடிய இந்த குழாயை அகற்றிய பிறகு இந்த புதிய குழாயானது போடப்படும். ஆனாலும் இதுவரை இந்த கழிவு நீரை மாற்று வழியில் செல்வதற்கான வழிகள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். எனவே இதனை மாற்றி புதிய குழாய், ஆனால் இன்று ஒரு 2-3 மணி நேரங்களுக்குள்ளாகவே இந்த பணி முடிந்துவிடும் என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் இது முடிந்த பிறகு கோட்டூர்புரம் அருகில் இருக்கக்கூடிய இடத்திலும் கோட்டூர்புரம் சாலையிலும் காந்தி மண்டபம் சாலையிலும் இதே போன்ற பள்ளம் ஏற்பட்டது. சோ இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இங்க இருக்கக்கூடிய குழுவினர் அங்கு சென்று அங்கேயும் மீட்பு பணிகளை மேற்கொள்வார்கள். சாரதா, உங்க தகவல்களுக்கு நன்றி.